வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜூலை 2026 எத்தகைய ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரப்போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, ஆண்டு கிரகம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆண்டுக்கு மாறக்கூடிய கிரகம் குரு, சனி, ராகு, கேது. அதே மாதிரி மாத கிரகமாகிய சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன். இதெல்லாம் எப்படி ஒரு அமைப்பு வந்து விருச்சிக ராசி கொடுக்குதுங்கிறத சயின்டிபிக் அடிப்படையில் எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம இந்த வீடியோவில் ஜூலை 2026 விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். குரு பாருங்க 9ஆம் இடத்துல உச்சம் பெற்றார். எப்போ 9ஆம் இடங்கிற பாகிஸ்தானத்துக்கு குரு வந்துட்டாரோ அதே நம்ம நல்ல விஷயம். ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். 3ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குழந்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். இதெல்லாம் அருமையான விஷயம். சனி 5ல் இருந்தாலும் குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா, குழந்தைகள்னால சில மேன்மை, குழந்தைகளால கொஞ்சம் அதிருப்தி போயிட்டு இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் சரியாகக்கூடிய அமைப்பு. அவங்க கொஞ்சம் செட்டில் ஆகுறாங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு நம்ம கொடுக்குது. அவங்கனால சில அனுகூலங்கள், நற்செய்தி கிடைக்குதுங்கிற மாதிரி அமைப்புகள் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி ராகு வந்து 4ஆம் இடத்திலும், கேது வந்து 10ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறதுனால வேலை தொழிலில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு அமைப்பு கண்டினியூ தான் ஆகும். என்னைக்கு என்ன வெடிக்க போதோ, எந்த மாதிரி ஒரு அமைப்பு எப்படி மாறப்போதோ, இதெல்லாம் வைத்து இந்த ராகு கேதுகள் 4-10 இருக்கும் பொழுது வேலை, தொழில், இடம், வீடு, வண்டி, வாகனம், தாயார், இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டியோ, ஒரு ஸ்திரத்தன்மையோ, ஒரு நிலைத்த தன்மையோ இல்லாமல் அவங்களுக்கு வந்து உடல்நல கோளாறாக இருக்கலாம். தாயாருக்கு இடத்துல ஒரு பிரச்சனையா இருக்கலாம், வில்லங்கம் வரலாம், வண்டி வாகனத்துல அப்பப்போ சேதாரமாகி அதுக்காக சர்வீஸ் விட்டு செலவு பண்ண வேண்டியதா இருக்கலாம். தொழில வந்து மேன்மை பெற முடியாமல் ஒரு சரி பண்ணோம்னா இன்னொன்று பிரச்சனை வந்துடுது, இன்னொரு பிரச்சனையை சரி பண்ணோம்னா இன்னொன்று வந்துடுதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு அமைப்புகள் வந்து நம்ம அதுல வந்து இன்வால்வ்டாகவே ஒரு ஃபோக்கஸாவோ சில மெனக்கெடுதலாகவோ இருக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கதான் செய்யும். ராகுகேதுகள் 4-10 விலகிற வரைக்கும் இந்த அமைப்புகள் இருக்கு. ஆனாலும் குரு பார்வை இப்ப என்னன்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு சமாளிக்கிறதுக்கு என்னடா பண்றதுன்னு தெரியாம இருந்தவங்களுக்குலாம் இப்ப எப்படி சமாளிக்கலாம், எப்படி இதுல இருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிற ஹோப் அண்ட் கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு போன மாசம் ஜூன் மாதம் நடந்துருச்சுங்க. ஸோ அதனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ கிளாரிட்டி வந்துடும். அடுத்தது என்ன செய்யலாங்கிற ஒரு பிளானு, ஒரு ஹோப்பு, ஒரு நம்பிக்கை, ஒரு தெளிவு, இது எல்லாமே பெறக்கூடிய ஒரு அடித்தளமான ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்கு 2026 ஜூலை மாதம் வருதுங்க. அதே மாதிரி மாதம் மாறக்கூடிய கிரகமாகிய ராசி அதிபதியாகிய செவ்வாயே 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கறதுனால தனக்கு வேணுங்கிறதுலாம் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமா முடிச்சுக்கிறது, நம்மளுடைய மைண்ட் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு என்னென்ன விஷயங்கள் பிரச்சனையா இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் இதனால ஆர்கியூமெண்ட்ஸு, கருத்து வேறுபாடுகள், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், சில விஷயங்கள் வந்துட்டு போகலாம். கொஞ்சம் நீங்க அடக்கி வாசிக்கணும். ஏன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கோபதாபங்கள் கூடாது, குடும்பத்துல நிம்மதியை கெடுக்கும், அந்த அன்னோனியத்தை கொஞ்சம் குறைக்கும். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ கலப்பு திருமணம், வேற ஒருத்தரோட திருமணம் வர்றது, கலப்பு திருமணம் ஆகிறது, அல்லது ஒரு காதல் வருவது, அது மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அது நல்லா பாசிட்டிவா இருக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ராஜயோகாதிபதி ஆகிய சூரியன் எப்படி இருக்கிறாருன்னா 9ஆம் இடத்துலயே குருவோட சேர்ந்து இருக்கிறது அருமை. அப்பா மூலமாக நல்ல விஷயங்கள், அப்பா தொழிலுக்குள்ள நாம போறது, அப்பா கிட்ட இருந்து பூர்வீக சொத்து வர்றது, தாத்தா சொத்து வருவது, அடுத்து நம்ம யோகமா அரசு உத்தியோகத்துல எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது டக்குன்னு ஒரு கிளிக் ஆகுறது, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது, கவர்மெண்ட் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா இப்போ தொழில் ஸ்தானாதிபதியே குருவோட சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தொழில் மேன்மை, வேலையில் பயங்கரமான முன்னேற்றம், எதிர்பார்த்திருக்கிற சேஞ்சஸ் நமக்கு கிடைச்சதுங்கிற மாதிரி அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு ஜூலை மாதம் வருது. சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு இருக்கிறார். அதே சமயத்துல அடுத்த வரக்கூடிய அந்த புதன் பாருங்க 8ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ரிசர்ச்ல இருக்கிறவங்க, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாடு படிக்கணும்னு நினைச்சு அப்ளை பண்றவங்களுக்குலாம் ஓரளவுக்கு தேர்ச்சி பெற்று அதுல வந்து விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் 9ஆம் இடம்ங்கிற பாகிஸ்தானத்துக்கு சூரியன் குரு வருவதும்
2 ராஜயோக அதிபதி யாரு? விருச்சிக ராசிக்கு சூரியனும் குரு தான். அவங்களும் நல்லா இருக்காங்க. சந்திரனோட வீடுங்கிற 9ஆம் இடத்துக்கு வராங்க. 8ஆம் வீட்டு அதிபதி 8ல இருக்கிறார். கொஞ்சம் பணம் வர வேண்டிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் வரும். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறது வந்து நமக்கு வேணுங்கிற விஷயம் பண்ணிட்டாலும் நான் குடும்பத்திலையும் மற்ற நண்பர்களிடையே கொஞ்சம் வாக்குவாதத்தை குறைக்கணும். அது மாதிரி நல்ல ஒரு மிக்சடான அமைப்புகளும் முன்னேற்றம் உள்ள ஒரு அமைப்புகளும் உள்ள ஒரு மாதமாக இந்த விருச்சிக ராசி ஜூலை மாதம் 2026 அமைகிறது. இது வந்து பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எது மாற வாழ்க்கை கிரக அமைப்புகள் இருக்கு. நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க, நீங்க வந்து அனுஷ நட்சத்திரமா, கேட்ட நட்சத்திரமா அல்லது விசாக நட்சத்திரமா பொறுத்து பலன்கள் மாறி அதுல இருந்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்க ஜாதகத்தை போட்டு அதுல நடக்கக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் எப்படி இருக்கு, நடக்கக்கூடிய அடுத்த வரக்கூடிய 3 மாதம் எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய 1 வருடம் இருக்கு எப்படி இருக்கு, எது மாதிரி சாய்ஸ் நம்ம எடுக்கலாம், வெளிநாடா உள்நாடா, அரசு உத்தியோகமா பிரைவேட்டா, எது மாதிரி விஷயங்களை நோக்கி நம்ம போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவா ஜாதகத்துல பார்க்கும் பொழுது இப்ப நம்ம பேசின கோச்சார் அமைப்பு, ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம், மாத கிரகத்தின் சஞ்சாரம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில தெளிவான பலன்கள், அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எது மாதிரி முடிவுகளை எடுத்தா நமக்கு சாதகமா வரும், எது மாதிரி முடிவுகள் நமக்கு சரியா வராது, அதுக்கு நேரங்காலம் என்ன, எப்போ வந்து அந்தந்த டைம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு, நமக்கு திருமணம் லேட் ஆகிற அமைப்பா, சீக்கிரம் ஆகிற அமைப்பா, எது மாதிரி திருமணம், திருமணத்துக்கு அப்புறம் வெளிநாடு போக போறோமா, அல்லது குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு எப்போ குழந்தை, எது மாதிரி டைம் இருக்கு, எது மாதிரி டைம்ல ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் இல்லாமையே குழந்தை பெறலாமா, அதே மாதிரி நம்ம உத்தியோகத்துல எப்போ உயர்வு கிடைக்கும், எப்போ நம்ம வந்து ஜாப் சேஞ்ச் பண்ணலாம், எப்போ நம்ம வந்து அடைக்க வசிக்கலாம், தொழில் எப்போ டெவலப் பண்ணலாம், உங்களுக்கு தொழிலா வேலையா, எது உங்களுக்கு செட் ஆகும், இப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய உங்களுடைய கர்ம பலனை உங்களுடைய ஜாதகமே காட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பை தெள்ள தெளிவாக சயின்டிபிக் முறையில பார்த்து எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல், மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், அந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் பார்த்து மிகைப்படுத்தாமல் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நமக்குடைய தோஷங்கள் என்ன, எது மாதிரி விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறது நல்லது அப்படிங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டத்தை நீங்கள் செயல்படும் பொழுது தேவையில்லாத பண விரயங்கள், தேவையில்லாத சமய விரயங்களை தவிர்த்து கரெக்டான முடிவுகளை கரெக்டான நேரத்தில் செய்து அதன் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெற்று ஒரு ஸ்டேஜா அடுத்தடுத்த லெவல்ல நம்ம போய் நம்மளுடைய கர்ம வினையை நாமளே புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைக்கும் பொழுது எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற்று சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக ஒரு கிளாரிட்டி பெற்று நம்மளை நாமளே அறிந்து கொண்டு வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.